சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 30. ஐரோப்பிய பயணம். சுவிட்சர்லாந்தில் சில நாட்களை கழிப்பதற்கான திட்டம் உருவாகிய போது சுவாமிஜி மிகவும் களித்தார். சுவிட்சர்லாந்து என்றதும் சுவாமிஜிக்கு இமயமலையும் அதன் அற்புத சூழ்நிலையும் நினைவிற்கு வந்திருக்க வேண்டும். ஓ, பனிமலை சிகரங்களை காணவும் நீண்ட மலைப்பாதைகளில் நடந்து செல்லவும் என் மனம் எவ்வளவு ஏங்குகிறது தெரியுமா என்ற உணர்ச்சி பெருக்குடன் கூறினார் அவர். ஐரோப்பாவின் அழகிய மலைத்தொடர்களில் ஒன்றான ஆல்ப்ஸ் சுவிட்சர்லாந்தில் உள்ளது. நாட்டின் 60 பகுதியை அந்த மலைத்தொடர் ஆக்கிரமித்திருக்கிறது. 10,000 முதல் 15,000 அடி வரை உயரமுள்ள 71 சிகரங்கள் அதில் உள்ளன. மிக அதிக உயரம் கொண்ட மவுண்ட் ஃப்ளாங்க் தலைநகரான ஜெனீவாவிலிருந்து 40 மைல் தொலைவில் உள்ளது. ஆயிரக்கணக்கான பனிப்பாலங்களும் அந்த மலைத்தொடரில் இருந்தன. ஆயிரக்கணக்கான அருவிகள் பாய்ந்தன. 100 அடி உயரமும் 340 அடி அகலமும் கொண்ட மிகப்பெரிய ரைன் அருவி அங்குதான் உள்ளது. இந்த எல்லா இயற்கை சித்திரங்களும் சுவாமிஜியின் கண்களில் ஓர் இமாலய கனவை விரித்தன. ஒரு பரிவிராஜக துறவியின் வாழ்க்கை மீண்டும் அவர் முன் நிழலாடியது. 1896 ஜூலை 10ஆம் நாள் லண்டனிலிருந்து சுவிட்சர்லாந்திற்கு புறப்பட்டார் சுவாமிஜி. சேவியர் தம்பதிகளும் மிஸ் முல்லரும் உடன் சென்றனர். வழியில் ஒரு நாள் இரவை பாரிஸில் கழித்துவிட்டு மறுநாள் ஜெனீவாவை அடைந்தனர். அவர்கள் தங்கிய ஹோட்டல் ஓர் அழகிய ஏரியின் கரையில் இருந்தது. ஜெனீவாவை அடைந்த பிறகு சுவாமிஜி ஒரு சிறுவனாக மாறிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு தூரம் அனைத்தையும் ரசித்து மகிழ்ந்தார். மர வேலைப்பாடுகளும் மர சிற்பங்களும் வைக்கப்பட்ட கண்காட்சி ஒன்றை முதல் நாள் கண்டு களித்தார். அன்று மாலையில் காற்று நிரப்பப்பட்ட பலூனின் உதவியுடன் ஆகாய மார்க்கமாக சஞ்சரித்தார். மேலே 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 பலூன் இப்படி மேலே மேலே போய்கொண்டிருக்கிறது. ஒரு பறவை ஆகாய மார்க்கமாக எளிதில் பறப்பது போல் இந்த பலூன் மிதந்து செல்கிறது. அங்கிருந்து சூரியன் மறைவதை காண்பது ஓர் அற்புத காட்சியாக உள்ளது என்று எழுதினார் சுவாமிஜி. மேலிருந்து கீழே பார்த்தபோது சுவிட்சர்லாந்து நாடே ஒரு வரைபடம் போல் தெரிந்தது கண்டு அளவற்ற குதூகலம் அடைந்தார். மவுண்ட் ஃப்ளாங்கை காணும் ஆவலுடன் அனைவரும் சேமோனி கிராமத்தை அடைந்தனர். போகும் வழி கண்ணுக்கினிய இயற்கை காட்சிகள் நிறைந்ததாக இருந்தது. சுற்றிலும் பனிமலைகளால் சூழப்பட்ட பகுதி அது. ஆனால் இமயத்தின் பனிமலைகளுக்கும் இங்கே கண்ட பனிமலைகளுக்கும் வித்தியாசம் இருந்ததாக சுவாமிஜி குறிப்பிட்டார். மவுண்ட் ஃப்ளாங் விரித்த காட்சி இமயத்தில் கூட தாம் காணாத அரிய காட்சியாக இருந்தது என்று தெரிவித்தார் அவர். மவுண்ட் ஃப்ளாங்கை கண்டதும் அதில் ஏற வேண்டும் என்று மிகுந்த ஆவல் கொண்டார் அவர். ஆனால் மலை ஏறுவதில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அதில் ஏற முடியும் என்று கூறி அவரை தடுத்துவிட்டனர். உலகின் அழகிய பனி பாலங்களில் ஒன்றான மெர்டி கிளேஸ் அங்கே இருந்தது. அதையாவது கடக்க வேண்டும் என்று விரும்பினார் சுவாமிஜி. எனவே அதற்கான முயற்சியில் ஈடுபட்டார். எண்ணியது போல் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை அது. நடக்கத் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே சிரமப்பட்டார் சுவாமிஜி. அதனை கடந்தபின் செங்குத்தான ஏற்றம் ஒன்று இருந்தது. அதை கடந்தால் மட்டுமே கிராமத்தை அடைய முடியும். அதில் ஏறிய போது உயரம் காரணமாக ஆக்சிஜன் குறைவால் சுவாமிஜிக்கு தலை சுற்றியது. செயின்ட் ஃபெர்னட் பிறந்த ஊரான லிட்டில் செயின்ட் ஃபெர்னட்டிக்கு அவர்கள் சென்றனர். அழகிய நாய்க்குட்டிகளுக்கு புகழ்பெற்ற ஊர் அது. அந்த நாய்க்குட்டிகளை கண்ட சுவாமிஜி ஒன்றையாவது இந்தியாவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அனைத்தும் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்தன. ஒரு நாள் எல்லோருமாக ஒரு பனிமலை மீது ஏறிக்கொண்டிருந்தனர். சுவாமிஜி உபனிஷத மந்திரங்களை கூறி அவற்றை விளக்கியபடி வந்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் அவற்றின் பொருளில் ஆழ்ந்து மௌனமானார். அவரது வேகம் தடைபட்டது. அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தோ என்னவோ உடன் வந்தோர் சற்று முன்னால் நடந்தனர். சுவாமிஜி மிகவும் பின்தங்கிவிட்டார். இரும்பு பூ நீட்ட கைத்தடியை பனியில் ஊன்றியபடி சென்று கொண்டிருந்தார் அவர். திடீரென்று அந்த கைத்தடி பனியில் அழுந்துவிட்டது. அவரும் கூடவே பனியில் அமிழலானார். ஆனால் முற்றிலுமாக மூழ்கும் முன் தெய்வாதீனமாக காப்பாற்றப்பட்டார். அன்று தாம் அந்த பனியில் மூழ்கி மறையாதது இறையருளே என்று பின்னால் மற்றவர்களிடம் அவர் தெரிவித்தார். நிகழ்ந்ததை கேள்விப்பட்ட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். இறைவனுக்கு நன்றி செலுத்தி
இனி ஒருபோதும் அவரை தனியாக விடக்கூடாது என்றும் முடிவு செய்தனர். திரும்பி வரும் வழியில் ஓர் அழகிய சிறிய சர்ச் இருந்தது. சுவாமிஜி வழியில் நல்ல நறுமண மலர்கள் சிலவற்றை பறித்தார். அவற்றை மிஸ்ஸஸ் சேவியரிடம் கொடுத்து மேரியின் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்குமாறு கூறினார். அவளும் என் தாயே அல்லவா என்றார் அவர். ஆனாலும் கிறிஸ்தவர் அல்லாத தாம் மலர்களை சமர்ப்பித்தால் சர்ச்சில் உள்ளவர்கள் எதிர்ப்பார்கள் என்பதற்காக அவற்றை மிஸ்ஸஸ் சேவியரின் கைகளில் தந்து சமர்ப்பிக்க செய்தார். ஆல்ப்ஸ் மலைகளின் அழகிய சூழ்நிலையில் ஆல்பைன் கிராமத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாலும் சுவாமிஜியால் எல்லா விவகாரங்களிலும் விடுபட முடிந்ததா என்றால் இல்லை. ஓய்வு என்பதே என் தலையில் எழுதப்படவில்லை என்று பின்னாளில் ஒருமுறை அவர் கூறியது அவரது வாழ்நாள் முழுவதுமே உண்மையாக இருந்தது. இமயமலையில் ஓர் ஆசிரமம் நிறுவி அமைதியான வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று ஏற்கனவே எண்ணம் கொண்டிருந்த சேவியர் தம்பதியர்களுக்கு ஆல்பைன் வாழ்க்கை ஒரு செயல் வடிவம் கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இமயமலையில் கட்டாயமாக ஆசிரமம் நிறுவ வேண்டும் என்ற எண்ணம் இப்போது அவர்களின் மனதில் உறுதியாயிற்று. அதற்காக சுவாமிஜி அல்மோராவில் உள்ள லாலா பத்ரிஷாவிற்கு கடிதம் எழுதினார். இந்த வேளையில் சென்னையிலிருந்து அலசிங்கரின் கடிதம் சுவாமிஜியை அடைந்தது. பிரம்மவாதின் பத்திரிகையை நடத்துவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது என்றும் பண உதவி எதுவும் தமக்கு கிடைக்கவில்லை என்றும் அவர் எழுதியிருந்தார். பிரம்மவாதினின் மோசமான பொருளாதார நிலையை உனது கடிதத்திலிருந்து தெரிந்து கொண்டேன். நான் லண்டனுக்கு திரும்பி சென்றதும் உதவ முயல்கிறேன். அத்தகைய பத்திரிகையை எப்போதும் தனியார் உதவியால் தான் நிலைநிறுத்த வேண்டியுள்ளது என்பது என்னவோ உண்மைதான். நாமும் அவ்வாறே செய்வோம். சில மாதங்களுக்கு சமாளித்துக்கொள் என்று அவருக்கு பதில் அளித்தார் சுவாமிஜி. அடுத்த அடியாக வந்தன அமெரிக்க கடிதங்கள். சுவாமிஜியிடமிருந்து சந்நியாச தீட்சை பெற்றவர்களுள் ஒருவரான லியான் லான்ஸ்பெர்க் சுவாமி கிருபானந்தர் சுவாமிஜியிடமிருந்து விலகத் தொடங்கினார். 1894 ஆரம்பத்தில் சுவாமிஜியை சந்தித்தார் அவர். தியாசபிக்கல் சொசைட்டியை சேர்ந்த அவர் ஒரு ரஷ்ய யூதர். வாழ்க்கையில் பெரிய நோக்கங்கள் எதுவும் இன்றி வாழ்ந்தவர் அவர். நேசிக்க யாரும் இல்லை, முயற்சிக்க எதுவும் இல்லை, இன்ப கனவுகளை தந்து இதயத்தை ஒளிமயமாக்க எதுவுமில்லை என்று தம்மை பற்றி எழுதுகிறார் அவர். சுவாமிஜியை சந்தித்தது அவருக்கு அந்த இன்ப கனவை அளித்தது. ஆனால் அந்த திடீர் இன்பத்தை அவரால் தாங்க முடியவில்லை போலும். அவரிடம் பக்தி, கருணை, பரந்த மனம், ஏழை எளியவர்களிடம் பரிவு என்று இருந்த எத்தனையோ நல்ல குணங்களுடன் சுயநலம், அளவற்ற கோபம், சுய பச்சாதாபம், பொறாமை என்ற பல தீய குணங்களும் இருந்தன. இவை காரணமாக அவர் தானும் துன்புற்று மற்றவர்களுக்கு மிகுந்த துன்பம் அளித்தார். சுவாமிஜி 1895 நியூயார்க்கில் வகுப்புகள் நிகழ்த்திய போது கூடவே இருந்து உதவி செய்தார். பின்னர் 1000 தீவு பூங்காவில் சுவாமிஜியிடமிருந்து சந்நியாச தீட்சை பெற்று கிருபானந்தர் ஆனார். 1895 ஜூலையில் சுவாமிஜிக்கு அவரை பற்றி பல விபரீதமான செய்திகள் கிடைக்க தொடங்கின. பின்னர் பலருக்கு அவர் எழுதிய கடிதங்களிலிருந்து அவரது மனநிலை சரியில்லாமல் போயிற்று என்பது புரிந்தது. சுவாமிஜியின் பணிகளுக்கே இடையூறு விளைவிப்பது போல் அவர் நடந்து கொண்டார். சுவாமிஜி விவரிக்க முடியாத வேதனை அடைந்தார். இது விஷயமாக குட்வினுக்கு சுவாமிஜி எழுதிய கடிதம் அற்புதமான ஒன்றாகும். பல கடிதங்களிலிருந்து கிருபானந்தரை பற்றி ஏராளம் அறிகிறேன். அவருக்காக நான் வருந்துகிறேன். அவரது மூளையில் ஏதோ கோளாறு இருக்க வேண்டும். அவரை தனியாக விட்டுவிடுங்கள். அவரை பற்றி நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு தீமை செய்வதை பொறுத்தவரையில் அதற்கான வலிமை தேவர்களிடமும் இல்லை, அசுரர்களிடமும் இல்லை. எனவே அமைதியாக இருங்கள். மாறாத அன்பும் பரிபூரண சுயநலமின்மையும் தான் அனைத்தையும் வெற்றி கொள்ளும். வேதாந்திகளாகிய நாம் துன்பம் வரும்போதெல்லாம் நான் ஏன் அதை காண்கிறேன், அன்பால் இதை ஏன் நான் வெற்றி கொள்ள முடியாது என்று நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். பெரிய விஷயங்களை சாதிப்பதற்கு மிக உயர்ந்த இடையறாத முயற்சி தேவை. ஒரு சிலர் தோற்றாலும் நாம் அதை எண்ணி குழப்பமடைய வேண்டியதில்லை. பலர் வீழ்வதும், தடைகள் வருவதும், பெரும் துன்பங்கள் எழுவதும், ஆன்மீகம் என்னும் பெரும் நெருப்பால் விரட்டி ஓட்டப்பட இருக்கின்ற வேளையில் மனித இதயத்திலுள்ள சுயநலம் போன்ற எல்லா பேய்களும் கடும் போராட்டம் செய்வதும் இயல்பாக ஏற்படக்கூடியவைதான். நமக்கான பாதைதான் பிரபஞ்சத்திலேயே மிகவும் கரடுமுரடானது, மிகவும் செங்குத்தானது. அந்த பாதையில் எத்தனை பேர் வெற்றி பெறுவதுதான்
ஆச்சரியத்திற்கு உரிய விஷயம். பலர் தோற்றுப்போவது வியப்பில்லை. 1000 முறை இடறி விழுவதன் மூலமே நற்பண்பை நிலைநிறுத்த வேண்டும். நான் மிகவும் புத்துணர்ச்சியுடன் உள்ளேன். ஜன்னல் வழியாக வெளியே மிகப்பெரிய பனிமலைகள் தெரிகின்றன. இமயமலையில் இருப்பது போலவே உணர்கிறேன். அமைதியாக உள்ளேன். என் நரம்புகள் இயல்பான வலிமையை மீண்டும் பெற்றுவிட்டன. உங்கள் கடிதத்தில் எழுதியது போன்ற சிறு தொந்தரவுகள் என்னை சிறிதும் பாதிப்பதே இல்லை. இந்த சிறுபிள்ளை விளையாட்டுகளால் நான் அமைதி குலைவேனா என்ன? உலகமே ஒரு குழந்தை விளையாட்டு. பிரச்சாரம் செய்தல், போதனை செய்தல் அனைத்தையும் சேர்த்துதான் சொல்கிறேன். கிருபானந்தருக்கு கடிதம் எழுத வேண்டும் என்ற ஆசை சில நாட்களுக்கு முன்பு என்னிடம் திடீரென்று தடுத்து நிறுத்த முடியாத வகையில் உண்டாயிற்று. ஒருவேளை அவர் வருத்தத்தோடு என்னை நினைத்து கொண்டிருந்தார் போலும். எனவே அவருக்கு இதமான கடிதம் ஒன்று அனுப்பினேன். இன்று அமெரிக்காவிலிருந்து கிடைத்த செய்தியை படித்த பிறகு அதன் காரணத்தை உணர்கிறேன். பனிமலையின் அருகில் பூத்த மலர்களை அவருக்கு நான் அனுப்பினேன். அவருக்கு சிறிது பணமும் நிறைய அன்பும் அனுப்புமாறு மிஸ் வால்டோவிடம் சொல்லுங்கள். அன்பு ஒருபோதும் அழிவதில்லை. குழந்தைகள் என்ன செய்தாலும் எப்படி இருந்தாலும் தந்தையின் அன்பு மாறாது. அவர் என் குழந்தை. அவர் துயரத்தில் மூழ்கியிருக்கின்ற இந்த வேளையிலும் எனது அன்பிலும் உதவியிலும் எப்போதும் போன்ற அதே பங்கை அல்லது அதிகமான பங்கை பெறவே செய்வார். தம் அன்பையெல்லாம் குலைத்து கிருபானந்தருக்கும் ஒரு கடிதம் எழுதினார். அருகிலுள்ள பனிமலைக்கு சென்று அவருக்காக ஒரு மலரை பறித்து அதையும் உடன் அனுப்பினார். தூயவனாக இரு, அதற்கு மேலாக நேர்மையாக இரு. ஒரு கணமும் கடவுளிடம் நம்பிக்கையை இழக்காதே. நீ ஒளியை காண்பாய். உண்மை எப்போதும் நிலைத்திருக்கும். உண்மை அல்லாததை ஒருவரும் பாதுகாத்து வைக்க முடியாது. ஒவ்வொன்றும் விரைவாக அலசி ஆராயப்படுகின்ற இந்த காலத்தில் பிறந்திருப்பதால் நாம் பிழைத்தோம். பிறர் எதை வேண்டுமானாலும் நினைத்து கொள்ளட்டும், செய்து கொள்ளட்டும். நீ தூய்மை, ஒழுக்கம், பக்தி இவற்றிலிருந்து விலகாதே. அனைத்திற்கும் மேலாக இரகசிய இயக்கங்களின் விஷயத்தில் எச்சரிக்கையாக இரு. இறைவனிடம் அன்பு கொண்டுள்ள யாரும் மாயாஜாலங்களைக் கண்டு பயப்பட வேண்டாம். மண்ணிலும் சரி, விண்ணிலும் சரி, மிக உயர்ந்த, மிகவும் தெய்வீகமான ஆற்றல் புனிதமை. இறைவனின் கையை தொட்டு கொண்டிருக்கிறாய் என்பதை மட்டும் உறுதியாக நம்பு. அது போதும். நேற்று நான் மாண்டிரோசா பனிமலை பகுதிக்கு சென்றிருந்தேன். என்றும் உருகாமல் உள்ள பனிமலையில் கிட்டத்தட்ட மையமான இடத்தில் வளர்ந்து கொண்டிருந்த சில கெட்டியான பூக்களை சேகரித்தேன். இந்த கடிதத்துடன் ஒரு பூவையும் உனக்கு அனுப்புகிறேன். கடினமான பனிமலைகளாகிய உலக வாழ்வில் நீ இந்த உறுதியான மலர் போன்ற ஆன்மீக நிலையை அடைவாய் என்ற நம்பிக்கையுடன் இந்த மலரை அனுப்புகிறேன். அடுத்ததாக கல்கத்தா கடிதம் ஒன்று பிரச்சனையை கொண்டு வந்தது. அந்த வருடம் ஸ்ரீராமகிருஷ்ணரின் பிறந்தநாள் விழா தட்சிணேஸ்வரத்தில் கொண்டாடப்பட்டது. அதில் சில விலைமகளிர் கலந்து கொண்டனர். இதை கேள்விப்பட்ட சிலர் அந்த விழாவில் கலந்து கொள்ள தயங்கியிருந்தனர். இதில் சுவாமிஜியின் கருத்து என்ன என்று கேட்டு மடத்திலிருந்து கடிதம் வந்திருந்தது. இதற்கு சுவாமிஜி அளித்த பதில் அவரது கருணை பெருக்கிற்கும் சமுதாய நோக்கிற்கும் ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்வதாகும். இது விஷயமாக எனது முடிவு பின்வருமாறு. விலைமகளிர் தட்சிணேஸ்வரம் போன்ற மகா தீர்த்த தலத்திற்கு வரக்கூடாதென்றால் வேறு எங்கே போவார்கள்? இறைவன் அவதரிப்பது முக்கியமாக பாவிகளுக்காகவே, புண்ணியவான்களுக்காக மட்டுமல்ல. ஆண் பெண் வேறுபாடு, ஜாதி வேறுபாடு, பண வேறுபாடு, கல்வி வேறுபாடு இவை போன்ற நரகத்தின் வாசல்கள் எல்லாம் உலகியல் வாழ்வில் இருக்கட்டும். தீர்த்த தலங்களிலும் இத்தகைய வேறுபாடு இருக்குமானால் அவற்றிற்கும் நரகத்திற்கும் என்ன வித்தியாசம்? நமது ஜெகநாத பூரியில் பாவி, புண்ணியவான், பண்டிதன், பாமரன், குழந்தைகள், வயோதிகர்கள் என்று அனைவருக்கும் சம உரிமை உண்டு. ஓராண்டில் ஏதோ ஒரு நாளாவது ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பாவம், வேறுபாட்டு உணர்வு ஆகியவற்றின் பிடியிலிருந்து விடுபட்டு இறைவனின் திருநாமத்தை பாடவும் கேட்கவும் செய்வது பரம மங்களமான செயல். புண்ணிய தலத்திலும் கூட பாவ எண்ணங்கள் ஒரு நாளாவது அடங்காவிட்டால் குற்றம் உங்களுடையது, அவர்களுடையது அல்ல. அருகில் வருபவர்கள் அனைவரையும் அடித்து செல்லத்தக்க ஆன்மீக அலையை எழுப்புங்கள். கோவிலுக்கு வந்ததும் இவள் விலைமகள், இவன் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன், இவன் ஏழை, இவன் பாமரன் என்று எண்ணுபவர்கள் உங்கள் பெரிய மனிதர்களைத்தான் குறிப்பிடுகிறேன். எண்ணிக்கை குறையும் அளவிற்கு நன்மையே உண்டாகும்.
பக்தர்களின் ஜாதி, பால் வேறுபாடு, தொழில் இவற்றை பார்ப்பவர்கள் நமது குருதேவரை புரிந்து கொள்ள முடியுமா? நூற்றுக்கணக்கான விலைமகளிர் வந்து அவரது திருவடிகளில் வணங்கட்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நல்ல மனிதர் வரட்டும், வராமல் போகட்டும். ஆனால் விலைமகளிர் வரட்டும், குடிகாரர்கள் வரட்டும், திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் வரட்டும், எல்லோரும் வரட்டும். அவரது வாசல் எல்லோருக்காகவும் திறந்துள்ளது. செல்வந்தன் இறைவனின் அரசில் புகுவதை விட ஒட்டகம் ஊசியின் காது வழியாக புகுந்து வெளிவருவது எளிது. அரக்கத்தனமான கருத்துகளுக்கெல்லாம் மனதில் இடம் கொடுக்காதே. ஆனாலும் ஏதோ ஒரு விதமான சமுதாய கண்காணிப்பு வேண்டுமே, அதை எவ்வாறு செய்வது? ஒரு சிலர் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பது நல்லது. அன்றைய காவல் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். விழா நடைபெறுகின்ற இடத்தில் யாராவது தகாத பேச்சு, செயல் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பதை கண்டால் அவர்களை அந்த கணமே அங்கிருந்து வெளியேற்றிவிட வேண்டும். ஆனால் நல்லவர்களாக நடந்து கொள்ளும் வரை அவர்களை பக்தர்களாகவே மதிக்க வேண்டும். அது ஆண், பெண், நல்லவர், கெட்டவர் யாராக இருந்தாலும் சரி. ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இந்த சிறு சிறு தடங்கல்களும் பிரச்சனைகளும் சுவாமிஜிக்கு தேவை என்றே கூற வேண்டும். சிறு தூண்டுதலிலேயே தியானத்திலும் சமாதியிலும் மூழ்கி விடுபவர் அவர். ஆல்பைன் போன்ற அமைதி பகுதிகள் அவரை ஒரேயடியாக தம்முள் மூழ்கிவிட செய்யக்கூடாது என்பதற்காக குருதேவரே இவற்றையெல்லாம் அவருக்கு கொடுத்திருக்க வேண்டும். சுவிட்சர்லாந்திலிருந்து ஜெர்மனி சென்றார் சுவாமிஜி. முதலில் அவர்கள் சென்ற இடம் ஹைடெல்பர்க். ஜெர்மனியின் சிறந்த பல்கலைக்கழகங்கள் அங்கே உள்ளன. அவற்றை சென்று கண்டனர். அந்த ஊரில் உள்ள புராதன கோட்டை ஒன்றையும் சென்று பார்த்தனர். அங்கே உள்ள ஒரு நிலவரையில் வைக்கப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய ஒயின் ஜாடியை கண்டனர். ரைன் நதி வழியாக நீராவி படகில் பயணம் செய்து அடுத்து அவர்கள் சென்ற இடம் கோலோன். அங்கு பல நாட்கள் தங்கினர். தங்க வேலைப்பாடுகளும் மர வேலைப்பாடுகளுமாக கண்ணை பறிக்கின்ற சர்ச்சுகளை சென்று பார்த்தனர். ஜெர்மனியின் தலைநகரம் பெர்லின். உலகின் மிக சிறந்த படைபலம் கொண்ட நாடாக ஜெர்மனி அன்று கருதப்பட்டது. அங்கே செல்வதற்கு மிகவும் விரும்பினார் சுவாமிஜி. பெர்லினின் அழகையும் செல்வ செழிப்பையும் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார் அவர். சுவாமிஜியும் குழுவினரும் அடுத்து கீழ் நகரத்திற்கு சென்றனர். அங்கே பேராசிரியர் பால்தாசனை சந்தித்தனர். ஜெர்மானிய தத்துவ பேராசிரியரான அவர் கீழை நாட்டு தத்துவங்களில் மிகுந்த ஆர்வம் உடையவர். சமஸ்கிருதத்தில் நல்ல புலமை பெற்றிருந்த அவர் இந்தியாவை மிகவும் நேசித்தார். இந்தியாவிற்கு வரவும் செய்துள்ளார். பேராசிரியரும் அவரது மனைவியும் சுவாமியை வரவேற்றனர். சுவாமிஜியும் பேராசிரியரும் மிகுந்த ஆர்வத்துடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தாம் இந்தியாவிற்கு வந்திருந்த போது கண்ட காட்சிகளையும் பெற்ற அனுபவங்களையும் பேராசிரியர் கூறினார். இருவருக்கு இடையில் நல்ல நட்புணர்வு மலர்ந்தது. பால்தாசனின் வீட்டில் ஓரிரு நாட்கள் தங்கினார் சுவாமிஜி. அங்கும் ஓரிரு முறை அவரது அபார நினைவாற்றல் வெளிப்பட்டது. ஒரு நாள் சுவாமிஜி கவிதை நூல் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே வந்த பால்தாசன் சுவாமிஜியை அழைத்தார். பேச முற்பட்டார். ஆனால் சுவாமிஜியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஓரிரு முறை அழைத்த பிறகு அவர் சென்று விட்டார். சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் இதனை சுவாமிஜியிடம் தெரிவித்தார் அவர். அதற்கு சுவாமிஜி தாம் படிப்பில் ஆழ்ந்திருந்ததாகவும் அதனால் அவர் அழைத்ததை கேட்கவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த பதில் பால்தாசனுக்கு திருப்திகரமாக இல்லை. அன்று இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது அந்த கவிதை நூலிலிருந்து சுவாமிஜி ஏராளம் மேற்கோள்களை காட்டியதைக் கண்டு பால்தாசன் பிரமித்து போனார். அவரது நினைவாற்றல் பால்தாசனை திகைக்க செய்தது. மேக்ஸ் முல்லருக்கும் பால்தாசனுக்கும் இடையில் பெருத்த வேறுபாடு இருந்தது. மேக்ஸ் முல்லரை போல் இவரால் தமது கருத்துக்களை சுதந்திரமாக வெளிப்படுத்த இயலவில்லை. ஆங்கிலோ இந்திய அதிகாரிகளின் தயவும் இங்கிலாந்தில் உள்ள மற்ற அறிஞர்களின் ஒத்துழைப்பும் தேவைப்பட்டதால் இந்தியா மீது இருந்த ஈடுபாட்டையோ ஆர்வத்தையோ பால்தாசனால் வெளியிட முடியவில்லை. சுமார் 2 மாதங்களை ஐரோப்பிய பயணங்களில் அமைதியாக கழித்துவிட்டு செப்டம்பர் 17 சுவாமிஜி இங்கிலாந்திற்கு திரும்பினார். அவரது உடல்நிலையில் ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றம் தெரிந்தது. மீண்டும் இங்கிலாந்தில் தமது பணியை ஆரம்பித்தார் அவர். இதற்கிடையில் அமெரிக்க பணியை தொடர அபேதானந்தர் விரைவில் இந்தியாவிலிருந்து வரப்போகின்ற செய்தியும் அவருக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஹேரியட் ஹேலின் திருமண செய்தியும் அங்கே அவருக்காக காத்திருந்தது. அவர் ஹேரியட்டிற்கு பதில் எழுதினார்.
ஒவ்வொன்றையும் முடிந்தவரை நன்றாக செய்ய வேண்டும். உன்னை நான் அறிந்த வரையில் உன்னிடம் பேரளவிற்கு பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தரக்கூடிய அமைதியின் ஆற்றல் உள்ளது. எனவே உனது திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக அமையும். உனக்கும் உன் கணவராக வரப்போகின்றவருக்கும் எல்லா ஆசைகளும் நிறையட்டும். உன்னை போன்ற நல்ல அறிவுமிக்க அன்பு நிறைந்த அழகான ஒருத்தியை மனைவியாக பெறுவது பேரதிர்ஷ்டம் என்பது அவரது நினைவில் எப்போதும் இருக்க இறைவன் அருளட்டும். உடனடியாக அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து நான் அங்கு வந்து சேர்வது முடியாது என்றே எனக்கு தோன்றுகிறது. உன் திருமணத்திற்கு வரவே நான் ஆசைப்படுகிறேன். இப்போது நான் செய்யக்கூடிய மிக சிறந்த காரியம் எங்கள் நூல் ஒன்றிலிருந்து மேற்கோள் காட்டுவதுதான். உன் கணவரின் பிரியா அன்பை நீ எப்போதும் அனுபவித்து வருவாயாக. இந்த வாழ்வில் விரும்பத்தக்கவற்றை அடைய கணவனுக்கு உதவுவாயாக. உனது குழந்தைகளின் குழந்தைகளை நீ பார்த்த பிறகு வாழ்க்கை நாடகம் அதன் முடிவு கட்டத்தை நெருங்கும்போது நீங்கள் இருவரும் அந்த வரம்பில்லா கடலாகிய சச்சிதானந்தத்தை சேர பரஸ்பரம் உதவி செய்து கொள்ளுங்கள். அந்த கடல் நீரை தொட்டதும் வேறுபாடுகள் அனைத்தும் கரைந்தோட நாம் அனைவரும் ஒன்றாக இருப்போம். நீ வாழ்வு முழுவதும் தூய்மையாக உமாதேவியைப் போல் வாழ்வாயாக. உமையிடம் தனது உயிரை வைத்திருந்த சிவனைப் போன்று உன் கணவர் இருப்பாராக. என்னவோ லண்டன் பணிகளை பற்றி சுவாமிஜிக்கு ஒரு சந்தேகம் இருக்கவே செய்தது. லண்டன் பணி விரைவாக வளர்ந்து வருகிறது. வகுப்புகள் பெருகிக் கொண்டே போகின்றன. இவ்வாறு வளர்ந்து கொண்டே போகும் என்பதில் சந்தேகமில்லை. ஆங்கிலேயர்கள் உறுதியானவர்கள், விசுவாசமானவர்கள். ஆனால் நான் விலகியதும் இந்த பணி பேரளவிற்கு பாதிக்கப்படுவது நிச்சயம். பின்னர் ஏதாவது நிகழும். அதை மீண்டும் சரிப்படுத்த வலிமையான ஒரு மனிதன் தோன்றுவான். எது நல்லது என்பது இறைவனுக்கே தெரியும் என்று அலசிங்கருக்கு எழுதினார் அவர். இங்கிலாந்து பணிகளின் வளர்ச்சிக்கு தாம் அங்கே இருப்பது மிகவும் அவசியம் என்று அறிந்திருந்தார் சுவாமிஜி. 1897 ஏப்ரலில் அவர் ரஷ்யா போக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார். ஆனால் திடீரென்று ஒரு நாள் தாயகம் திரும்பப் போவதாக தெரிவித்தார். அவர் இதனை கூறியபோது அவரது நண்பர்களும் சீடர்களும் மாணவர்களும் உண்மையாகவே அதிர்ச்சி அடையத்தான் செய்தார்கள். அடுத்த வாரம் 3 சொற்பொழிவுகள், அவற்றுடன் லண்டனில் இந்த கட்டடப் பணி நிறைவு பெறும். ஆனால் நிலைமை மிகவும் சாதகமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் பணியை விடுவது முட்டாள்தனம் என்று இங்குள்ள ஒவ்வொருவரும் நினைக்கின்றனர். ஆனால் அன்பிற்குரிய தெய்வமோ புராதான பாரதம் நோக்கி புறப்படு என்கிறது. நானும் சரி என்று கீழ்ப்படுகிறேன் என்று ஜோவிற்கு எழுதினார் அவர். வாழ்க்கையின் எந்த முடிவுகளையும் இறைவனின் திருவுள்ளத்தை அனுசரித்து நிறைவேற்றி வருபவர் அல்லவா சுவாமிஜி. அந்த இறைவன் அவர் இந்தியா செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அதனை மீறுவாரா என்ன? நவம்பர் நடுவில் ஒரு நாள் அவர் மிஸ்ஸஸ் சேவியரை அழைத்து நேபிள்ஸிலிருந்து இத்தாலி வழியாக இந்தியாவிற்கு செல்லும் கப்பலில் முடிந்த அளவு விரைவில் 4 டிக்கெட்டுகள் வாங்குமாறு கூறினார். சுவாமிஜியின் திடீர் முடிவுகளும் திருப்பங்களும் அவருக்கு புதியவை அல்ல. எனினும் அவர் சற்று துணுக்குறவே செய்தார். ஆனால் உடனடியாக டிசம்பர் 16ஆம் நாள் புறப்படும் கப்பலில் 4 டிக்கெட்டுகள் வாங்கினார். அவை சுவாமிஜி, சேவியர் தம்பதிகள், குட்வின் ஆகியோருக்கு உரியவை. சுவாமிஜி பிரியப் போகிறார் என்ற செய்தி அனைவரின் மனதையும் வாட்டியது. பிரிவு உபச்சார விருந்துகள் தொடங்கின. பல இடங்களில் விருந்துகள் அளிக்கப்பட்டன. அவர் இந்தியாவிற்கு திரும்பும் முன்னர் நண்பர் ஒருவர் அவரிடம், சுவாமிஜி, ஆடம்பரமும் செல்வாக்கும் மிக்க மேலை நாடுகளில் 4 வருடங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். இதோ இப்போது உங்கள் தாயகத்திற்கு திரும்புகிறீர்கள். உங்கள் தாய்நாட்டை பற்றி இப்போது என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். சுவாமிஜியின் கண்களில் மகிழ்ச்சியின் கீற்றுகள் மின்னின. முதலில் ஆனந்த பரவசம் மிளர்ந்தது. உணர்ச்சி பொங்கும் குரலில், அங்கிருந்து வரும் முன்பு நான் இந்தியாவை நேசித்தேன். இப்போதோ அதன் தூசி கூட எனக்கு புனிதமாக தெரிகிறது. அங்கு வீசும் காற்று புனிதம். அது ஒரு புண்ணிய பூமி. அது ஒரு தீர்த்த தலம் என்று கூறினார். தாயகம் நோக்கி சுவாமிஜியின் கப்பல் விரைந்தது. சேவியர் தம்பதிகளிடம் அவர் கூறினார், இப்போது என் மனதில் ஒரு சிந்தனைதான் உள்ளது. அது இந்தியா. இந்தியாவை அடைவதை நான்